ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒரு சப்ட்ராக்ஷன ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு நான் ஒரு சின்ன கணக்கு வச்சு நான் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, அதில நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ உங்ககிட்ட 6 பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 பென்லேருந்து இப்ப நான் 2 பென் எடுத்துடுறேன்னா, உங்ககிட்ட இப்ப எவ்வளோ பென் இருக்கும்? 4 பென் இருக்கும். 4 பேனா இருக்கும். ஸோ, 4 பென்ஸ். 6 பென்ஸ் மைனஸ் 2 பென்ஸ் கிவ்ஸ் யூ 4 பென்ஸ். அதே மாரி 6 பிஸ்கட் பாக்கெட். பிஸ்கட் பாக்கெட் நான் பிபின்னு எழுதுறேன். மைனஸ் 2 பிஸ்கட் பாக்கெட்ஸ். 2 பிஸ்கட் பாக்கெட்ஸ் ஒழுங்கா எழுதுறேன். 2 பிஸ்கட் பாக்கெட்ஸ்னா, இப்ப எவ்வளவு பிஸ்கட் பாக்கெட் இருக்கும் உங்ககிட்ட? 4 பிஸ்கட் பாக்கெட்ஸ் இருக்கும். இப்ப ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல வந்து 4 பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கலாமா? 4 பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்ல 5 பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 பிஸ்கட் இருக்கு. 5 பிஸ்கட்ஸ். ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல 5 பிஸ்கட் இருக்கு. சோ, இப்ப இந்த கணக்கு எப்படி போடலாம்? இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூசிங் திஸ் ஈக்குவேஷன். சோ, இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்க எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ் கண்டுபிடிப்பீங்க? சோ, 6 பிஸ்கட் பாக்கெட் மைனஸ் 2 பிஸ்கட் பாக்கெட் 4 பிஸ்கட் பாக்கெட். ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல 5 இருக்குன்னா, அப்ப 4 பிஸ்கட் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? 4 இன்டு 5 இருக்கு. சோ, நீங்க 4 இன்டு 5 நீங்க எழுதிக்கலாம். 4 இன்டு 5 பிஸ்கட்ஸ். இது இங்க. இது வந்து ஆர்எச்எஸ். ஆர்எச்எஸ் வந்து நீங்க இப்படி எழுதலாம். பட் இது எப்படி வந்துச்சு? எல்ஹெச்எஸ் மூலமா நீங்க இதை கொண்டு வர முடியுமா இத? சோ, 6 இன்டு 6 பிஸ்கட் பாக்கெட் நீங்க எப்படி எழுதலாம்? 6 இன்டு 5 மைனஸ் 2 இன்டு 5னா உங்களுக்கு 4 இன்டு 5ன்னு வருது. சோ, இந்த ஈக்குவேஷனை நீங்க வேற விதமா எழுதலாமா? இப்ப இங்க 5 வந்து 2வது இப்ப 6 இன்டு 5ல வந்து 5 வந்து 2வது ஸ்டெப்ல இருக்கு. 2வது அதாவது 2வது நம்பரா வருது. இங்க 2 இன்டு 5னால 5 வந்து 2வது நம்பரா வருது. சோ, இப்ப 6 இன்டு 5 மைனஸ் 2 இன்டு 5 நம்ம எப்படி எழுதலாம்? 5 இன்டு 6 5 இன்டு 6 மைனஸ் 2 5 இன்டு 2ன்னு எழுதலாமா? அப்புறம் 4 இன்டு 5 நீங்க எப்படி எழுதலாம்? 5 இன்டு 4ன்னு எழுதலாமா? டெஃபினட்டா எழுதலாம். 5 இன்டு 4. சோ, இப்ப 5 ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. முந்தி 5 வந்து செகண்ட்ல இருந்துச்சு. இப்ப 5 ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சோ, 5 இன்டு 6 மைனஸ் 5 இன்டு 2 ஈக்குவல் டு 5 இன்டு 4. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா இது எப்படி வந்துச்சு? சோ, இது எப்படி வருதுன்னா ஆக்சுவலா 5 நீங்க காமனா வெளில எடுத்துடலாம் இதுல இருந்து. சோ, இந்த இந்த இதுக்கும் காமனா இருக்கிறது 5 மட்டும் தான். சோ, நீங்க 5 அப்படியே ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டு நீங்க இப்படி எழுதிக்கலாம். 5 டைம்ஸ் 6 மைனஸ் 2 இஸ் த சேம் as 5 into 4. அவ்வளவுதான். சோ, இதான் மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது. சோ, திஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன். சோ, இப்ப நான் வேற எக்ஸாம்பிள் தரேனே. சப்போஸ் வேற ஏதாவது டிஃபரண்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ். இப்ப 7 into 6 மைனஸ் 8 into 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க 6 முதல்ல எழுதுங்க. சோ, 6 into 7 மைனஸ் 6 into 8 எழுதிக்கோங்க. இப்ப நீங்க 6 வெளில எடுத்துடலாம். 6 வெளில ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 டைம்ஸ் 7 மைனஸ் 8 கிடைக்கும். சோ, இட்ஸ் ஜஸ்ட் நதிங் பட் மைனஸ் 1 வரும். சோ, இப்ப இப்படியே இது தப்பான எக்ஸாம்பிள். பட் இது ஓகே தான். பட் இப்படிதான் நீங்க பண்ணணும். ப்ரொசீஜர் வைஸ் இது கரெக்ட் தான். ப்ரொசீஜர் வைஸ் இது எல்லாமே கரெக்ட். சோ, ஆனா தப்பான எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் பத்தி தெரியாது. சோ, இது ஆக்சுவலா மைனஸ் 1 வரும். சோ, 6 டைம்ஸ் மைனஸ் 1 உங்களுக்கு மைனஸ் 6 கிடைக்கும். ஏன்னா 6 into 7 itself is less than 8 into 6. சோ, அந்த லாஜிக்ல நான் சொல்றேன். சோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் டீடைல்டா பார்க்கலாம் இதை பத்தி. சோ, பாய்.